நீங்கள் வந்து எத்தனையோ பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரெட் ஆம்லேட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். இது வந்து ப்ரெட்டு, ப்ளைன் ப்ரெட்டு, அதாவது ஸ்வீட் எதுவுமே இல்லாமல் கடையில் கேட்டால் கிடைக்கும். ப்ளைன் ப்ரெட்டுன்னு கேளுங்க, கொடுத்துருவாங்க. கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கரம் மசாலா, முட்டை. இது வந்து 4 பேர்த்துக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு ஆளுக்கு 2 முட்டைன்னு சொல்லி கணக்கு பண்ணி 8 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த சைஸ் வெங்காயம் போட்டால் போதும். ஏன்னா வெங்காயம் நிறைய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை ரோஸ்ட் ஆக விடாது. ப்ரெட்டை ரோஸ்ட் ஆக விடாமல் தீய ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயம் இந்த சைஸ் போட்டால் போதும். டேஸ்ட்டுக்கு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈக்குவலாக இஞ்சியும் பூண்டையும் எடுத்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதான். உப்பு, மஞ்சத்தூள். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, உப்பு, கடலை மாவு இந்த கப் இருக்குது பார்த்திங்களா, அதில் பாதி தான் நான் போட போகிறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம் நைஸாக. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. நல்லா அரைக்க முடியலன்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா நான் சொன்னேன் பார்த்திங்களா, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி இங்கே வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முட்டை. அடுத்து முட்டையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்க போகிறோம். கட் பண்ணி முட்டை நல்லா அடிச்சுக்கிட்டோம். இதையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இதில் லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதையும் கழுவி ஊற்றிடுங்க, ஒன்றும் செய்யாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். தண்ணியாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, சரியாயிடும். கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அப்படியே உப்பு உரப்பெல்லாம் பார்த்துருங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. பெரியவங்கன்னா நல்லா காரமாக போட்டுக்கோங்க. இது வந்து இன்றைக்கி சண்டேங்கிறனால காலையில் டிஃபனுக்கு இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட ஸ்கூல்லேருந்து பசங்க வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கெட்டு போகாது, நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா. ஓகே, நல்லா கலந்துக்கோங்க. டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு, இல்லை எது எது தேவைப்படுதோ அதெல்லாம் இந்த டைமில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தவா வந்து வச்சுருக்கோம். இதை வந்து லேசாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ளேம் வந்து ஹையாக வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க, ஏன்னா தீய ஆரம்பிச்சிடும். ஒரு பிரெட் ஸ்லைஸு இதில் நல்லா டிப் பண்ணுங்க. அடுத்து ஒன்று இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உள்ளே ஃபுல்லாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக போயிடும். முட்டை இந்த மசாலா எல்லாம் உள்ளே போயிருக்கும். அதனால இதோடைய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பிரெட் ஃபுல்லாவுமே முட்டை மாதிரியே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் எண்ணெய் திருப்பி மேலே போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா வேகிற மாதிரி, இல்லாட்டி உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். திருப்பி போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. குக் ஆனால் தான் அது கல்லை விட்டு வரும், இல்லாட்டினா வராது. இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இந்த மசாலா அரைக்கும்போது நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கம்பல்சரிலாம் கிடையாது கொத்தமல்லி போட்டால் தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் கொத்தமல்லி இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறத வச்சு செஞ்சு பழகிக்கலாம். நல்லா எல்லா சைடும் ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போது நம்ம ப்ரெட் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. கலர் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சாஸ் வேணால் வச்சு சாப்பிட்லாம், இல்லை சும்மா ப்ளெயினாகவே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்ம கையிலே இருக்குது மிளகும் உப்பும். அதை லேசாக மேலே போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும், பக்காவாக இருக்கும் டேஸ்ட். உடம்புக்கும் நல்லது மிளகு சேர்க்குறது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட்டு. தயார் பண்ணி சாப்பிடுங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.